தையிட்டி தொடர்பாக தையிட்டியில் எமது அரசாங்கத்தால் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதற்கான நில அளவை ஒன்று நடைபெறுவதற்கான ஒரு குழு 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்து அதன் அறிக்கையின் அடிப்படை சென்ற வாரம் பிரதேசத்துக்கு வந்து தையிட்டு பிரதேசத்தில் வந்து அளவை செய்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த தருணத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலும் அந்த அளவு ஆனது அன்றைய தினம் மக்களுடைய காணிகளை அளக்க முடியாமல் சென்றிருந்தது. ஆனாலும் அந்த குழு மீளவும் கூடி மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை தெரிவித்து நம்பிக்கை நிமித்தமாக மீள அளப்பதற்கு தீர்மானம். அன்றைய தினம் அதற்கு அந்த விகாரையின் ஊடாக ஒரு வீதி ஒன்று பவானி வீதி என்று இருக்கின்றது. அந்த வீதியை அளவு செய்து அந்த குழு போயிருக்கிறது. அந்த வீதியானது அந்த குழுவில் 3 அமைச்சர் கொண்ட குழு அந்த குழுவின் நிமித்தமாக அந்த வீதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை ஒரு சில அரசியல்வாதிகள் அறிந்தவர்கள் முன்கூட்டியே அதை ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாகவும் முருகல் ரீதியாகவும் அந்த பாதையை ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக சென்ற முறை பிக்குடன் கதைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. அதற்கமைய எமது அரசாங்கம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இந்த விகாரை ஆனது எமது அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட விடயமில்லை. முன்னே ஆட்சிக்காரர்களால் இந்த விகாரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளையும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை இனங்கன்று அந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து இன்று வெற்றி தருவாயின் நிலையில் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துகின்றனர். அது ஊடகத்திலும் வந்திருந்தது. ஊடகவியலாளரும் அன்று வந்திருந்தார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். நாங்கள் அந்த பிரச்சனையை நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தென்பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு இரத்தத்தை அவர்கள் மீளவும் அவர்களை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுமாக தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இங்கிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்றார்கள். ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு வினயமாக நாங்கள் கேட்பது என்னவென்றால், விகாரையை சூழ உள்ள காணிகளை நில அளவை செய்து மக்களிடம் ஒப்படைப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எந்த வகையிலுமே நாங்கள் சுயரிக்கும் நோக்கத்துடன் அந்த செயற்பாடை செய்யவில்லை. ஏனென்றால் எமது அரசாங்கமானது சுயரிக்கும் நோக்கத்தில் செய்யவில்லை. ஆணித்தனமாக்குறோம். சுயரிக்கும் நோக்கத்தில் செய்வோமானால் மக்கள் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறுவோம். இந்த நிலங்கள் அனைத்துமே மக்களிடம் ஒப்படைப்பதற்கான அன்றைய தினம் தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்து நிற்கிறார்கள். KKS பிரதேச அமைப்பாளருடன் கதைத்திருக்கிறார்கள். மீளவும் இதை எவ்வாறாவது அவருடன் இனங்கண்டு எதிர்வருங்காலத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று மக்களுக்கு கூறுகிறோம். ஒரு சில அரசியல் நோக்கத்திற்காக இந்த விகாரை பிரச்சனையும் விகாரை உள்ள காணிகளையும் தீரா பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நினைக்கின்றார்கள். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதனூடாக வாக்கு வங்கிகளை அதிகரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். NPP அரசாங்கம் இவ்வாறு நடவடிக்கை தோல்வி கண்டிருக்கிறது. எங்களால் தான் முடியும் என்று இதன் ஊடாக வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இந்த தையிட்டி விகாரியை பயன்படுத்துகிறார்கள். அது தமிழ் மக்கள் நன்றாக உணர்வார்கள். வெகு விரைவில் இதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை மக்களுக்கு கொடுப்போம். அதே நேரம் இந்த பவானி வீதியையும் அளந்திருக்கின்றபடியால் அந்த குழு கொழும்பில் கூடி திரும்பவும் அதற்குழு கூடி அந்த பாதையை துரிதமாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை எதிர்வரும் காலத்தில் எடுக்கின்றோம். பொதுவாக அந்த காணி உரிமையாளர்கள் சொன்ன பிரதான குற்றச்சாட்டு கடித தலைப்பில் அந்த உறுதிமொழி பிரதேச செயலாக தர வேண்டும் என்று. அது தராததால் தான் நாங்கள் அந்த இதுக்கு சம்மதிக்கிறோம். அதை கொடுக்குறோட என்ன பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ இது தொடர்பாக அன்றைய தினம் எமது அமைப்பாளர் KKS அமைப்பாளர் மந்திரத்தில் இருந்திருந்தார். எமது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்தராஜா இருந்தார். அன்றைய தினம் நான் அந்த இடத்தில் பூரணமாக வேறு வேலையில் இருந்தபடி அந்த இடத்துக்கு வரவில்லை. ஆனால் ஒன்றை கூறுகிறோம். அங்கே இருந்தவர்களுடன் தெரிவித்த கருத்து, அங்கே இருந்த காணி உரிமையாளர்கள் பல கோரிக்கைகளை படிப்படியாக ஒரு கோரிக்கைகளாக வைத்திருந்தார்கள். முதல் ஒரு லெட்டரில் இவர் சைன் வைக்க இல்லை, எல்லாரும் வைக்கணும். எங்களுக்கு தெரிகிறது, ஒரு அமைச்சின் ஒரு பிரதேச செயலகத்தின் ஒரு லெட்டர் பேட்டில் அனைத்து
அமைச்சுக்களின் அதிகாரிகளும் ஒரு பிரதேச செயலகத்தின் கீழ் சைன் வைப்பது ஒரு கடினமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அது அரச உத்தியோகத்தர்கள் சார்ந்த விஷயம். ஏனென்றால் அது தனித்தனியாக ஒரு எழுத்து மூலமான லெட்டர் பேட்டில் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அன்றைய தினம் ஒரு பொதுப்படவாக அதற்கான ஒரு லெட்டர் பேட்டை எழுதிவிட்டு கீழில் கடைசியாக இறுதியாக எமது செயலாளரின் கையொப்பமும் இட்டு அவர்கள் பிராங்கிட்டு வழங்கியிருந்தார்கள். அவர்கள் அதை நம்பவில்லை. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், எழுத்து மூலத்தை விட நம்பிக்கை தான் பலமானது. அந்த நம்பிக்கையானது நாங்கள் அதை சுவீகரிக்கும் நோக்கத்தில் அங்கே எவரும் பெறவில்லை. காணியை சுவீகரித்து பௌத்த கோயிலுக்கு கொடுப்பதற்காக நோக்கத்துக்கு வரவில்லை. அளந்து மக்களுடைய காணியை தான் விடுவிக்க வந்திருந்தோம். சுவீகரிக்கும் நோக்கமாக வந்திருந்தால், சுவீகரித்து இருந்திருந்தால் தமிழ் மக்கள் இதைவிட 3 மடங்காக போராடி இருப்பார்கள். இப்போது 4-5 பேர் தான் போராடுகிறார்கள். நாங்கள் அதை அலைந்து பௌத்த கோயிலுக்கு சுவீகரித்து கொடுத்திருப்போமானால் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற பல தமிழ் மக்களும் அதே நேரம் எமது பிரதேச உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வந்திருப்பார்கள். அரசாங்கம் என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த காணிகளை சுயரிக்கும் நோக்கத்துடன் இந்த செயற்பாடை செய்யவில்லை. நாங்கள் ஆட்சி அமைத்த உடனே இந்த பிரதேசத்துக்கு வந்து பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்று வட்டாரங்களை நானும் சென்று அவதானித்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுக்கு தெரியும், இது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. எங்களது ஜனாதிபதியரும் ஆணித்தனமாக கூறுகிறார், மக்களுடைய காணியில் கையளிக்க வேண்டும் என்று. ஜனாதிபதிகள் வரும்போது அதை ஆணித்தனமாக கூறுகிறார். மத நல்லிணக்கங்களை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக இந்த விகாரையை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இது உருவாக்கப்பட்டிருக்கிறது விகாரை. மீதமுள்ள ஏனைய காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக இருக்கின்றோம். மக்களுடைய காணிகளை அதற்கான செயற்பாடு தான் முதற்கடம் நடைபெற்றிருக்கிறது. முதல் வரும்போது பௌத்த பிக்குவினூடாக எழுத்து மூலமாக பூரணமாக எடுக்கவில்லை என்று தாமதப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் கொழும்பிலிருந்தும் குழு வரவில்லை என்று. பிறகு மீள எல்லா குழுவும் வந்து அளக்கும் போது காணி உரிமையாளர்களுக்கு சந்தேக உணர்வு ஏற்பட்டு வருகிறது. எதிர்வருங்காலத்தில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்திருக்கிறார்கள். அதை காட்டும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அந்த குழுக்கு அவர்களை நியமிக்க முடியுமா? காணி உரிமையாளர்களை அடுத்த கூட்டங்களை கூப்பிட்டு ஒரு சிலரை கூப்பிட்டு அவருடன் கருத்துக்களை பெற்று இந்த காணி அளப்பந்து மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக நான் பார்லமெண்ட் உறுப்பினர் வகையிலும் இருக்கிறேன். ஆணித்தனமாக கூறுகிறேன். அளந்த வீதியை துரிதமாக பவானி வீதியை துரிதமாக விடுவிப்பதற்கு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் அதை தெரிந்து கொண்ட அரசியல்வாதிகள் வலுக்கட்டாயமாக நுழைந்து நாங்கள் பாதைகளை விடுவிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அது தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு, தோல்வி கண்ட அரசியல்வாதிகளுக்கு, மஹிந்த போன்ற அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்வதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுப்பதற்கான நடவடிக்கையைத்தான் இவர்கள் செய்கிறார்களே ஒழிய மக்களை இனவாதத்திலிருந்து மீட்டு புதியதொரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நினைக்கவில்லை. இனவாதத்தினூடாக வாக்கு வங்கிகளை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் குழுவில் அமைச்சிருக்கன்னு சொல்கிறீங்க. அந்த குழுவில் எல்லாரும் இருக்கணும். ஆனால் அந்த இத்தனை குழுவில் நீங்கள் அமைச்சிருந்து கூட்டங்கள் போட்டாலும் இந்த பௌத்த பிக்கு ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் விதைக்குள்ள போலீஸ் நிலையங்களை நாடி செல்வதாக தான் இருக்குது. இல்லை, ஒரு போது இப்போ பௌத்த போலீஸ் நிலையம் நாடி இருக்கிறார்கள். அது அரச உத்தியோகத்தருக்கிடையில் விடிய காலமே முதல் நாள் எடுத்து நிலத்தை அளக்க வருகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஏனென்றால் அந்த குழுவில் இருந்த அனைவரும் வரவில்லை. அதனால் அவர் போலீஸ் நிலையத்தை நாடினார். அதன் பிறகு அந்த குழு அளந்து விடுவிப்பதற்காகத்தான் அன்றைய தினம் வந்திருந்தோம். எங்களுக்கு தெரிகிறது, சட்டம் சமனாக செயற்பட வேண்டும். அந்த நிலையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கிறோம். போலீஸிடம் யாரும் செல்லலாம், நாங்களும் செல்லலாம், நீங்களும் செல்லலாம். ஆனால் நியாயம் ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அந்த பிரதேச வாழ் மக்களுக்கும் அந்த காணி உரிமையாளருக்கு. அதற்கான பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுப்போம். அதே நேரம் இப்பிரதேசத்தில் இருக்கும் காணிகளையும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கேரை சூழ காணிகளை நிதிகளை விடுவிக்கவும் இல்லை அரசாங்கம் என்ற வகையில். லேண்ட் அளக்கிறதுக்கு நிதிகளை இந்த காணியை அளப்பதற்காக அல்லது எல்லை போடுவதற்காக எந்த வகையிலுமே நிதிகள் விடுவிக்கப்படவில்லை. நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவும். ஆனால் அங்கே நிதிகள் எம்மால் விடுவிக்கப்படவில்லை.
வீடமைப்பு அதிகார சபையினால 19,90,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டதாகவும், அதே நேரம் தெல்லிப்பளை டிஎச்ஓஸுக்கு வந்த இடத்துல வந்து அந்த வேலையை பின்னர்த்தின வேலை திட்டத்தை வந்து ஒரு தவிசாளர் எடுப்பதற்காக முயல்கின்றார் என சொல்லி உங்களுக்கு அமைப்பாளர்மார்களை வந்து முகநூலில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதே நேரம் அந்த வேலை திட்டம் வந்து மாவை கரண்டி இது நீங்கள் இல்லை நான் ஒன்று சொல்கிறேனே, முகநூலில் பல கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனால் இந்த விகாரை சூழலுள்ள காணிகளுக்கு நிதிகள் எந்த வகையிலுமே அரசு இல்லை அதை நீங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் எங்களோட அரசாங்கத்தால் அமைச்சுக்களால் இதற்கென்று நிதிகள் விடுவிக்கப்படவில்லை. ஒரு தினம் நாங்கள் இது தொடர்பாக சூமில் முதல் கட்டமாக கலந்தாலோசித்தோம் உரிமையாளர்கள். அதன் பிறகு நீதி அமைச்சரால் ஒரு சுயாதீன ஆணைக்குழு இது தொடர்பான ஒரு அறிக்கையை அவர்களாக தயாரித்திருந்தார்கள். பிக்குகளையும் கூப்பிடவில்லை, சுயாதீனமாக வந்து பரிசோதித்து ஒரு அறிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். அதன் பிறகுதான் அந்த குழுவை நியமித்து அவர்களுடன் வர வைத்து இந்த கூட்டறிக்கை நடைபெற்றிருக்கிறது. இதே நேரம் ஒரு தரம் காணி உரிமையாளர்களுடன் பாராளுமன்றத்தில் சூமினூடாக வழியினூடாக கலந்தாலோசிக்கப்பட்டது. எதிர்வருங்காலத்தில் ஒரு காணி உரிமையாளர்கள் உள்வாங்குவதற்கும் அவருடன் கலந்தாலோசிப்பதற்குமான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு இருக்கின்றேன்.